நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜூன் 12. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். தீமையை வெறுக்கிற தேவன். தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாது இருப்பாயாக. வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக. வசனம் 2. இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய சுதந்திரராகவும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனிடமிருந்து சிறப்பான ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள். மேலும் உலகம் சார்ந்த தங்கள் நடக்கையில் சிறப்பான குணங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் இவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த வேத பகுதியில் இவர்கள் உண்மை உள்ளவர்களாகவும் உத்தமர்களாகவும் பாகுபாடு காட்டாதவர்களாகவும் இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளன. அவர்களைப் போலவே நமக்கும் சுற்றத்தாருடனான நம்முடைய உறவு முக்கியமானது. நம்முடைய பாவ சுபாவம் பொதுவாக வதந்திகளுக்கும் பொய்களுக்கும் பெரும்பான்மை மக்களின் வார்த்தைகளுக்கும் பணத்துக்கும் இணங்கி செல்லக்கூடிய தன்மையுடையது. ஆகவே ஒருவர் ஏழையோ பணக்காரரோ நண்பனோ எதிரியோ யாராக இருந்தாலும் உண்மைக்கு நமது கண்களை மறைத்து கொள்ளக்கூடாது. நம்முடைய உத்தமமும் நேர்மையும் ஒருபோதும் பணத்துக்கு விலை போய்விடக்கூடாது. இந்த உலகத்தில் நீதியும் நியாயமும் புரட்டப்படுகிறது என்பது உண்மைதான். ஆனால் இக்கூட்டத்தாரோடு நாமும் சேர்ந்துவிடக்கூடாது. நாம் இடுக்கமான வழியில் செல்லும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். துன்மார்க்கனையும் நீதிமானையும் வேறுபடுத்தி பார்க்கிற சர்வலோக நியாயாதிபதியின் கண்களுக்கு கீழாக நாம் இருக்கிறோம். நம்முடைய காதும் வாயும் சிறிய உறுப்புதான். ஆயினும் பொய்சாட்சிகளுக்கும் வதந்திகளுக்கும் செவி கொடுத்து அவற்றை நாமும் வெளியே பரப்பும்போது அது ஈடு செய்ய முடியாத அழிவை உண்டாக்க வல்லது என்பதை நினைத்து எச்சரிக்கையாயிருப்போம். வழி தெரியாமல் செல்வது எதிரியின் கழுதியாக இருந்தாலும் கூட அதை கண்டால் காணாதவாறு இருந்துவிடக்கூடாது. அதை உரியவனிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். எதிரிக்கு நன்மை செய்வது மட்டுமின்றி அவனுடைய கழுதையும் காப்பாற்ற விட வேண்டும். சத்துரு பசியாயிருந்தால் உணவு கொடுக்க வேண்டும். தாகமாயிருந்தால் பானம் கொடுக்க வேண்டும். இதுவே எதிரியை வெல்வதற்கான சிறந்த வழி என பவுல் கூறுகிறார். லஞ்சம் வாங்குவதோ கொடுப்பதோ வேத சட்டத்தின்படியும் உலக சட்டத்தின்படியும் குற்றம். ஆனால் இது இன்றைக்கே சாதாரணமான ஒன்றாக மாறிவிட்டது. இது விசுவாசிகளையும் மென்மையான போக்கையை கடைபிடிக்கும்படியான நிலைக்கு தள்ளிவிட்டது. ஆனால் தேவனால் இது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று கூறுவதற்கு சமய தலைவர்கள் லஞ்சம் கொடுத்த கதையை நாம் வேதத்தில் படிக்கிறோம். இது உண்மையை புரட்டி போட்டு உரியவருக்கு நீதி கிடைக்காமற் செய்துவிடும். இறந்த மீன்கள் நீரால் அடித்து செல்லப்படும். உயிருள்ள மீன்கள் எதிர்நீச்சல் போடும். ஜீவனுள்ள மக்களாகிய நாம் உலகத்தின் போக்கில் அடித்து செல்லப்படும்படியாக அழைக்கப்படவில்லை. மாறாக கரைபட்ட இந்த உலகத்துக்கு நேரெதிரான நிலைப்பாட்டை எதிர்த்து கரைபடா கரங்களுக்கு சொந்தக்காரர்களாகிய நம்முடைய ஆண்டவரை பின்பற்றி செல்ல அழைக்கப்பட்டவர்கள் நாம் என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த உலகம் ஆண்டவரை அறியாதது போல நம்மையும் புரிந்து கொள்ளாது என்பது உண்மைதான். ஆயினும் இந்த உலகத்தின் பார்வையில் அல்ல, எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிற ஆண்டவரின் பார்வையில் நாம் யாராக இருக்கிறோம் என்பதே முக்கியம். எனவே இத்தகைய தகுதியுடன் வாழ ஆண்டவரிடத்திலும் மன்றாடுவோமாக. ஆமென்.